بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم لهم شركاء شرعوا لهم من الدين ما لم يأذن به الله ولولا كلمة الفصل لقضي بينهم وإن الظالمين لهم عذاب أليم. ترى الظالمين مشفقين مما كسبوا وهو واقع بهم والذين آمنوا وعملوا الصالحات في روضات الجنات لهم ما يشاءون عند ربهم ذلك هو الفضل الكبير. ذلك الذي يبشر الله عباده الذين آمنوا وعملوا الصالحات قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى ومن يقترف حسنة نزد له فيها حسنا إن الله غفور شكور. صدق الله العظيم. சூரா அத்தியாயத்தில் 20 வசனங்கள் வரைக்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். இறுதியாக இதற்கு முன்பு பார்த்த வசனம் من كان يريد حرث الآخرة نزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب. யார் மறுமையில் விவசாயத்தை நாடுகிறாரோ அவருக்கு அவர் விவசாயத்தை அதிகப்படுத்துவோம். யார் உலகத்தின் விவசாயத்தை நாடுகின்றார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சத்தை கொடுப்போம். மறுமையில் எத்தகைய பாக்கியமாக இல்லை என்ற வசனத்திற்கான சற்று விரிவான விளக்கங்களை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். முன்னிலை அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த அத்தியாயத்தில் அடுத்த வசனமாக சொல்கிறான் அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்-தீன் மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காததை தங்களது மார்க்கமாக அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு அவர்களது இணையாளர்கள் கூட்டாளிகள் உண்டா. வரவுலா கலிமத்துல் ஃபஸ்லி லகுதிய பைனஹும். ஃபஸ்லுடைய வார்த்தை மட்டும் இல்லையானால் இந்த உலகத்தில் உடனடியாக தண்டிப்பதில்லை, மறுமையில் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படும் என்ற அந்த இறைவனின் தீர்ப்பு சம்பந்தமான வார்த்தை உண்டவில்லையானால் லகுதிய பைனஹும் இவர்கள் மத்தியில் எப்பொழுதோ தீர்ப்பு செய்யப்பட்டது. وَإِنَّ الظَّالِمِينَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. நிச்சயமாக அநீதங்களை போல் அவர்களுக்கு நோய் நிகழும் வேதனை உண்டு. تَرَى الظَّالِمِينَ مُشْفِقِينَ مِمَّا كَسَبُوا. யா ரசூலல்லாஹ், அநியாயம் வைத்தவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அஞ்சிய நிலையில் பார்ப்பீர்கள். நாளை மறுமையில் அவர்கள் உலகத்தில் செய்த காரியங்களை நினைத்து மறுமையில் அஞ்சிக் கொண்டிருக்கும் வழியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் எதை கண்டு பயப்படுகின்றார்களோ அது நடந்தே தீரும். வல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத். ஈமானும் ஸாலிஹான அமலும் உடையவர்கள் ஃபீ ரௌதாத்தில் ஜன்னாத், சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளில் இருப்பார். லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம்.
அவர்களுக்கு அவர்களது ரப்புடைய தர்பாரில் அவர்கள் விரும்பியதெல்லாம் உண்டு. இது இறைவனின் பெரும் கருணையாகும். மேலும் இது அல்லாஹ் ஈமான் சாலிஹான அமல் முறைய தன் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கின்ற சுப செய்தியாகும். யார் சொல்றா, நீங்கள் சொன்னது ஒருவர்களை நேசிப்பதை தவிர்த்து நான் உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை. யார் ஒரு நன்மையான அமலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நன்மைகளை அறியப்படுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பாளரும் நன்றியுடையவருமாக இருக்கின்றான் என்று இந்த வசனம் முடிகிறது. இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் கேட்கிறான், அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத் தீன் மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அம்லஹும் ஷுரகா, அல்லாஹ் அனுமதிக்காததை, அல்லாஹ் அனுமதி கொடுக்காததை இவர்களுக்கு மார்க்கமாக காட்டக்கூடிய இணை குறிப்பாளர்கள், தெய்வங்கள் அல்லது கடவுள்கள் எதனின் பொருளுக்கு உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறார். இறைமறுப்பாளர்கள் தங்களது மனம்போன போக்கில் தங்களது கொள்கைகளை அமைத்துக் கொண்டவர்களும் தங்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் பல காரியங்களை செய்து கொண்டு இது தங்களுடைய தெய்வங்கள் வழங்கிய உத்தரவு, தாங்கள் யாரை வணங்குகின்றோமோ அவர்கள் எங்களுக்கு வழங்கிய வழிகாட்டுதல் என்று சொல்லி வந்தார்கள். அல்லாஹ் அதையே இந்த வசனத்தில் கேட்கிறான், நீங்கள் அப்படி சொல்கின்றீர்களே, உங்களுக்கு அல்லாஹ் அனுமதிக்காததை அனுமதித்தது யார்? அத்தகைய அனுமதி உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? யார் அந்த அனுமதியை கொடுத்தார்கள் சொல்லுங்கள் என்ற கருத்தில் அப்படி உண்டா, அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? யார சொல்லலாம், கேளுங்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்றான். மோமின்களே, இந்த வசனம் சொல்வது, இந்த வசனத்தின் கருத்து என்னவெனில், முஷ்ரிக்கீன்களான இவர்கள் யார சொல்லலாம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்ற மனமில்லாதவர்கள், அந்த தூய ஷரியத் உங்களுக்கு நான் வைத்திருக்கின்றோம், அற்புதமான மார்க்கத்தை, சட்டத்திட்டங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றோம். ஆனால் இவர்களோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு பாரமாக அதை விட்டுவிட்டு தங்களுடைய மனம்போன போக்கில் சில கொள்கைகளை அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். மனிதர்களிலும் ஜென்களிலும் உண்டான அவர்களது சைத்தான்கள், தலைவர்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்த பல்வேறு தவறான விஷயங்களை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். எனவே அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அனுமதிக்காததை உங்களுக்கு அனுமதித்து உத்தரவு பிறப்பித்தது யார் சொல்லுங்கள். அல்லாஹ் அனுமதிக்காததை உங்களுக்கு தரும் சக்தி யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கி இருக்க அதுவே ஹராமாக இருக்க முடியும். அல்லாஹ் ஹராமாக்கியதை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் ஹலாலாக்க முடியாது. அல்லாஹ் ஹலாலாக்கியதை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் ஹராமாக்க முடியாது. இதுதான் இயல்பு. அப்படி இருக்க எதை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாகவும் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக கொடுத்துக் கொள்கின்றீர்கள்? அல்லாஹ் இங்கே இதை குறிப்பிடுவதற்கு காரணம், முஷ்ரிக்கின் இடத்தில் இருந்த சில தவறான பழக்க வழக்கங்கள். அவர்கள் உதாரணத்திற்கு இறந்து போன பொருளை சாப்பிடலாம் என்றார்கள், இரத்தத்தை சாப்பிடலாம் என்றார்கள், சூதாட்டம் கூடும் என்று சொன்னார்கள். உதாரணத்திற்கு இது போன்ற சில தகவல். அதே போன்று சில பொருட்களை உண்ணுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். குர்ஆன் ஷரீஃப்ல வரும் பஹீரா, சாஹிபா, வசீலா, ஹாம் என்று சில பொருட்களை குறிப்பிட்டு இவைகள் தடை செய்யப்பட்டதாக, இவைகள் அனுமதி இல்லை என்றெல்லாம் பிதற்றினார்கள்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு இவற்றை தடை செய்தது யார்? சொல்றாங்க, பஹீரா என்பதற்கான அர்த்தத்தை சொல்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு அறியாமை காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்னவெனில், சில ஒட்டகங்களை இது இறைவனுக்கு நினைந்து விட்டதாக சொல்லப்பட்டு இதனுடைய பால் சாப்பிடக்கூடாது என சொல்வார். குறிப்பிட்ட சில ஒட்டகங்கள் இவற்றின் பாலை நாம் பருகக்கூடாது, காரணம் இது இறைவனுக்காக விடப்பட்டது என்றும் அது எங்கு வேண்டுமானாலும் மேயலாம், அது இஷ்டத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்று தங்களுக்கு தாங்களே சட்டத்தை இட்டுக்கொண்டார்கள். அதே போன்று இன்னும் சிலர் வசீலா என்ற ஒரு வார்த்தை, இளம் வயது ஒட்டகத்தை இது குறிக்கும். இந்த இளம் வயது ஒட்டகம் தன்னுடைய முதலாவதாகவும் அதை தொடர்ந்து இரண்டாவது பிரசவத்திலும் அது பெண் குட்டிகளை பெற்றெடுத்து விட்டால் இதை சிலைகளுக்கு நேர்ந்து அதை சுதந்திரமாக தெரியப்பட்டு வருவார்கள். ஒரு இளம் வயது பெண் ஒட்டகை அதனுடைய முதல் பிரசவமும் முதல் குட்டி ஈனுகின்ற பொழுதும் இரண்டாவது வீச்சிலும் அது பெண் ஒட்டகத்தை பெற்றெடுத்தால் அந்த குட்டி போல அந்த தாய் ஒட்டகத்தை என்ன சொல்லுவாங்க, இது தெய்வத்திற்கு நேர்ந்தப்பட்டது, இதை நம்ம இனிமே சாப்பிடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவாங்க. அதே போன்று ஹாம் என்று ஒன்று நிலை. ஹாம் என்பது ஆண் ஒட்டகம். அந்த ஆண் ஒட்டகத்தை அவர்கள் ஒரு ஆண் ஒட்டகம் ஒரு குறிப்பிட்ட சில பெண் ஒட்டகைகளை அது கற்பமடைய செய்து விட்டால் அதற்கு அடுத்து அந்த ஆண் ஒட்டைகளை வேலைகளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பொதுவாக ஆண் ஒட்டைகையில சுமைகளை தூக்குறதுக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது சாதாரண விஷயம். ஆனால் குறிப்பிட்ட சில ஆண் ஒட்டகைகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பெண் ஒட்டகைகளை அது சூழலைக்க செய்துவிட்டால், கருவுற செய்துவிட்டால் அதுக்கு உடனே ஒரு விரிவு இருக்கு, அதுக்கு ஸ்பெஷல் இருக்குது. இனிமே இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, இது இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்டவர்கள், இதை நேர்ந்து விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நேர்ந்து விட்டுட்டா அதுக்கு அடுத்து அது இஷ்டமோட எங்க வேண்டுமானாலும் சுத்துவோம், எங்க வேண்டுமானாலும் போவோம் வரும். இங்க நம்ம கிராமங்கள்ல பார்த்தா தெரியும், நம்ம ஊர்ல கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க, பாக்குறேன். அதாவது அந்த மாடுகளை கட்டிப்பட மாட்டாங்க. எல்லா நாடுகளையும் அதற்கென்று பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டுல அதை வளர்ப்பாங்க. அது ஆண் மாடோ பெண் மாடோ எதுவாக இருந்தாலும் அதை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவாங்க. மேய்ச்சல் மீண்டும் கொண்டு வருவார்கள். இவங்கதான் தண்ணி காமிப்பாங்க, இவங்கதான் இரவுல அதுக்கு உணவு இறை போடுவாங்க, வைப்பாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை. கால்நடைகளை வளர்ப்போர் பின்பற்றுகின்ற முறை. சில மாடுகளை பார்த்திருக்கலாம், அதுக்கு யார் பொறுப்பாளர்களே கிடையாது. அது யாரும் பொறுப்பாளர்கள் கிடையாது. அதுக்கு யாரு அதை மேய்ச்சலுக்கு கொண்டு போவதே கிடையாது. 24 hours அது அதனுடைய இஷ்டத்துக்கு சுத்தம். எங்கு வேண்டுமானாலும் போகும், எங்கு வேண்டுமானாலும் வரும், எந்த விளைநிலத்திலும் அதை இது பண்ணோம், சாப்பிடுவோம். அது கூட இது பண்ணாங்க. பேரே என்ன சொல்லுவாங்க, கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல யாராவது ஒருத்தங்க சும்மா இளைஞர்கள் வேலை செய்யாம சாப்பிட்டு சுத்தினா கோயில் சுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட வேண்டியது, ஒரு சுத்த வேண்டியது, அப்படி வார்த்தையும் உண்டு. அப்ப அது இப்ப புரியுது, அது விளங்குறது இல்லை. இப்ப இன்னொரு முஸ்லிம்களுடைய காலம் மீண்டதின் காரணமாக அவருக்கு இருந்த தவறான பழக்கங்களில் ஒன்று. ஏதேனும் சில காரணங்களை அடிப்படையாக வைத்துவிட்டு அதற்கு அதை என்ன சொல்லுவாங்க, நாங்க நேர்ந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று விட்டோம்னு சொன்னோம்னா அது முழு சுதந்திரம், அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எங்க விடவாலும் வரலாம், எங்க விடவாலும் போகலாம். நல்லா கேட்கிறான், யார் உங்களுக்கு சொன்னது இதை இப்படி செய்யக்கூடாது, இதுல பாஸ் சாப்பிடக்கூடாது, இந்த இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது, இதை இஷ்டத்துக்கு ஃப்ரீயா விட்டுறணும், இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா? அல்லாஹ் அனுமதிக்காததை அவர்களது கொள்கையாக சிந்தனையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், அவர்களுக்கு கொடுத்த அவர்களது இணையாளர்கள் யார்? அப்படி யாரையும் தகுதியுடையவர்கள் இருக்கிறார்களா? என்ன அர்த்தம்? ஒருபோதும் எவரும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, சொல்லலாம்,
பரிபூர்ணமான தீன் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். அந்த தீன் நீங்க மக்களுக்கு சொல்றீங்க, அதை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் கண்ட குப்பைகளை அவர்கள் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த குப்பைகள் யார் உருவாக்கி கொண்டது? இவர்களில் சிலர் உருவாக்கி கொடுத்தது. இவர்கள் சிலர் உருவாக்கி கொடுத்தது. சில மனிதர்கள், தப்பான மனிதர்கள் உருவாக்கி கொடுத்ததை காலகாலமாக பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. ஆனால் சத்தியமான மாற்றத்தை சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் தயங்குகிறார்கள் என்ற மனிதர்களின் யதார்த்த நிலையை அல்லாஹ் கூறுவார். அப்போ மார்க்கம் ஹராமாக ஆக்காததை ஹராமாக்கிக்கிறோம், மார்க்கம் ஹராமாக்கியதை இவன் ஹலால். மார்க்கம் சொல்லுது இறந்த பொருள் சாப்பிடாத, ரத்தம் ஹராம், இறந்தவர்கள் சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு ஹராம் பிரச்சனை இல்லை, இறந்து சாப்பிடுகிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இது சரியான ஹதீஸின் பதிவாகும். ரஹீது அம்ரப்ன லுஹைப் பின் கம்ஆ, அம்ர் பின் லுஹைப் பின் கம்ஆ என்பவரை நான் பார்த்தேன். சொல்றாங்க, யஜுர் உஸ்பஹு ஃபின்னார், தன்னுடைய குடலை இழுத்த நிலையில் நரகத்திற்கு சென்றதை பார்த்தேன். தன் குடலை அவரே இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு போறார். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, காரணம் என்ன தெரியுமா? லிஅன்னஹு அஃதலு மன் சய்யத ஸராயித். சாதிமா என்று சொல்கின்ற சில ஒட்டகங்களை இது என்ன செய்யக்கூடாது, இதுல பால் கறக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, இது சிறைகளுக்காக முயற்சி செய்து நேர்ந்து வரப்பட வேண்டும் என்று ஒரு கொள்கை அந்த மக்களுக்கு தவறான கொள்கை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த தவறை உருவாக்கிய முதல் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தவறை உருவாக்கியவன் அவன். ஆதலால் அவன் தன் குடலை இழுத்துக் கொண்டு நரகத்திற்கு செல்வதை பார்த்து சொல்றாங்க. இந்த அம்ர் பின் லுஹைப் பின் கம்ஆ யார் அப்படின்னு சொன்னா, ஹுஸாமா பரம்பரையை சார்ந்த மன்னர்களில் ஒருவராக இருந்தான். அவன் தான் இது போன்ற காரியங்களை செய்தான். குறைஷி மக்களிடத்தில் சிலை வணக்கத்தை கொண்டு வந்தவன் அவன் தான். அல்லாஹ் அவனை செழிப்பானாக என்று சொல்லப்படுகிறது. இப்படி இன்னைக்கு நம்ம ஏதோ அரபு ஏதோ சில தகவல் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறது மட்டுமல்ல, இன்று நம்மோடு வசிக்கக்கூடிய சகோதர சமயத்தை சார்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பழக்க வழக்கங்கள் இதன் அடிப்படையினால, எத்தனையோ பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரி செய்வாங்க, என்ன மாதிரி சொல்லுவாங்க. ஆனா யாரை குறை சொன்னாங்க? நம்மளை குறை சொல்றோம். பரிபூர்ணமான தீன் கொடுக்கப்பட்ட சமுதாயம் கேலியாக கிண்டலாக பார்க்கப்படுகிறது. அருவருப்பான மூட நம்பிக்கைகளை மட்டுமே கொள்கையாக கொண்டவர்கள் ஏதோ ஒரு பெரிய ஆளுநர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், இவர்களுக்கு இந்த கொள்கையை கொடுத்தது யார்? அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் அனுமதிக்காத இந்த தவறுகளை இவர்களிடத்தில் கொண்டு வந்து திணித்தவர்கள் யார்? மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? யாருக்கும் அந்த அனுமதி இல்லை. யாருக்கும் அந்த அனுமதி. இந்த தீனை பின்பற்ற நம்ம இருக்கோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராமாக்கி இருந்தால் அது ஹராம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஹலாலாக்கி இருந்தால் அது ஹலால். நம்ம யாரும் புதுசா ஒண்ணு ஹலால் ஆக்குறதுக்கோ அல்லது ஹராம் ஆக்குவதற்கோ இந்த உம்மத்துல யாருக்காவது அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டா அனுமதி கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், வமாக்கான லில்முஃமினின் வலா முஃமினத்தின் இதா ஸல்லல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தில் இதுதான் என்று முடிவு செய்து விட்டால் இன்னொரு கருத்தை தெரிவிக்கின்ற அதிகாரம் இந்த உலகத்தில் எவருக்கும் இல்லை. எந்த அளவுக்கு புரியுறதுக்காக சொன்னார் ஒருத்தர் சொல்றாரு, நமக்கு தொழுகை 4 வக்து தான் கடமைன்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், என்னங்க இவ்வளவு மோசம், தொழுகை 6 நேரம் கடமைங்க. 2 நேரம் காக்கிறாங்க. 4 தடவை தான் சொல்றவங்க காக்கிறாங்க, 6 தடவை தான் சொல்றவங்க காக்கிறான். ஏன்? அல்லாஹ் தெளிவாக வரையறுத்து இருக்க, அது நீ கூட்டுவதற்கு யார்? அல்லாஹ் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து சொல்லுது ஜகாத் கொடுங்கன்னு சொல்லுது. ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2% ஜகாத். அதெல்லாம் என்னங்க 2% ஜகாத்? 10% தான் கொடுத்தாலும் இதுதான் ஜகாத். இப்படித்தான் சட்டம் இருக்க வேண்டும். இந்த 2% கரெக்ட் கிடையாதுன்னு ஒரு சொன்னா
எங்க அப்ப பார்த்தா இன்னும் தீன் இறைச்சத்துல பேசுற மாதிரி தெரியும், இறைச்சத்துல பேசுற மாதிரி தெரியும். என்ன 1,00,000 ரூபாய்க்கு 2,000 பிச்சைக்கார காசு, சில பேர் இப்படி பேசுவான், பைத்தியக்கார மாதிரி பேசுவாங்க. ஆனா 10,000 கொடுத்துதான் ஆகணும், 2,000 கிடையாது அப்படின்னு. நீ யார் அதுல சொல்றது? புரியுதா? எமோஷனல் தீனை திங்க் பண்ணவே முடியாது. இன்னைக்கு மக்கள் எதான் பேசுறாங்க, எனக்கு ஒண்ணு பிடிக்குதுங்கிறது அதை பயங்கரமா பேசுறாங்க. பிடிப்பது என்பது வேறு, நல்லது என்பது வேறு. மார்க்கத்தில் அதற்கான இடம் எதுவோ அதை தவிர்த்து நீங்கள் கூடுதலாக கொடுக்க முடியாது. ஒரு காரியம், நான் ஒரு காரியத்தை செய்யறேன், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்வது சிறந்தது, சமூக சேவை சிறந்தது. அதற்காக ஒரு காரியம் பிடிக்குதுங்கிறதுக்காக ஏழை பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பது பரவு, ஒரு ஏழை ஆண் படிக்கிற பையனுக்கு காசு கொடுக்கறது பரவு, நீ அப்படி காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீ நீ மூணு இல்ல, இப்படி சொல்ல முடியுமா? எமோஷனல் திங்கிங், எமோஷனல் பேச முடியாது. அது நல்ல காரியம், நல்ல காரியம் என்பது வேறு, அது நல்ல காரியம் செய்ய வேண்டும், அது வரவேற்கத்தக்கது, அதெல்லாம் மார்க்கம் அதற்கு என்ன இடத்தை தந்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல அதான் சொல்லுவாங்க, சில சமயங்கள்ல தீனுடைய பெயரில் மார்க்கம் இல்லாதவர்களை நாம் மாற்றமாக பேசுவோம். அப்ப அது சாத்தியப்படவே செய்யாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொருக்கும் அதற்கான இடங்களை, எல்லைகளை வகுத்து தந்திருக்க, அந்த எல்லைகளை கடந்து செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை, யாருக்கும் அனுமதியே இல்லை, அது முடியவே முடியாது. அதே போல நம்மகிட்ட ஒருத்தர் என்னதான் நம்மளை நைஸா பேசி ஒரு வார்த்தையை வாங்கினாலும், நம்ம அப்படி சொல்லிட்டாலும் அது சட்டமாக ஆகும். நம்மளை கோபப்படுத்தி டென்ஷன் படுத்தி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சாலும் சட்டமாக ஆகும். ஒரு பெரிய மல்டி மில்லியனர் கோடீஸ்வரர், அவருக்கு நிறைய சக்காத்து கொடுக்க வேண்டியது வருது, அவர் சக்காத்து கொடுக்கறதே 11 கோடி வருது. அவர் ஒரு பெரிய ஆணி, அவங்ககிட்ட 9 வைக்கிறாரு, இப்படிலாம் சொல்லி கடைசியில எனக்கு சக்காத்து பாதி கொடுத்தா போதும்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு 20% தந்துருவோம். ஆமா, இவர் சக்காத்து இவருக்கு இவ்வளவுதான் கடமை, அது ரொம்ப கொஞ்சம் காசு இல்லாதான் இவ்வளவு கடமை, அளவுக்கு அதிகமா காசு இருந்தா இப்படி குறைஞ்சிரும், என்ன தேவை ஒரு லூஸ் மாதிரி நான் பேசலாம்னு வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் சரி. இப்ப இவர் இப்படி பேசினதுனால சட்டம் ஆகிடுமா? நீ பேசியதை தவறு என்று சொல்வதை தவிர சட்டமாக முடியாது. அதே போல ஒருத்தர் அச்சுறுத்தி அல்லது டென்ஷன் படுத்தி கோபப்படுத்தி என்னமாக உருவாச்சு, அவருக்கு கோபத்தில் சொல்லிட்டார், அது சட்டம் ஆயிடுமா? சட்டமாக. அல்லாஹ்வுடைய ரசூலும் எஸ் என்று சொன்னாலும் சட்டம், நோ என்று சொன்னாலும் சட்டம், ஆமான்னு சொன்னாலும் சட்டம், இல்லைன்னு சொன்னாலும் சட்டம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல வரும் அல்லவா, ஹஜ்ஜ அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறார், நீங்க ஹஜ்ஜ் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பிரபலமான ஹதீஸ். அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அக்குல்ல ஆமி யா ரசூலல்லாஹ், பெருமானவர்களே நான் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜ் செய்யணுமான்னு கேட்டாங்க. ஒவ்வொரு வருடம் உண்மையிலேயே தெரியல, ஹஜ்ஜ அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. வருடம் வருடம் ஹஜ்ஜுடைய நாட்கள் வருகிறது, தினமும் தொழுகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வைக்கிறோம், அனுவாங்க வருஷம் சக்காத்து கொடுக்கிறோம், அது ஒரு நியாயமானது கூட, தப்பானது. அல்லாஹ்வுடைய பயத்துலதான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பயத்துல கேட்கிறாங்க, யாரும் சொல்ற ஹஜ்ஜ கடமைன்னு சொல்றீங்களா, அப்ப ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல என்ன வரும், பெருமானார் சும்மா தான் அமைதியா இருக்கிறார். அந்த சாதி திரும்பவும் கேட்கிறார், ஸல்லல்லாஹு திரும்பவும் சும்மா இருக்காங்க. 3ஆவது தடவை கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஏமா திரும்ப திரும்ப கேட்கிறீங்க, நான் ஆறு என்று சொன்னால் உங்க வீட்டு கடமையாக விடும், அப்புறம் நீங்க கஷ்டப்படுங்க, உங்களால செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆயுத ஒரு தடவை போறதே பெரிய பாருங்க. நான் ஆறு சொன்னால் உங்க மீது வரவேற்கும் கடமையாகிடும், அப்புறம் ஒரு கஷ்டமாக முடியாம போயிடும். அதனால அமர்த்துக்கும் விஷயம் பார்க்கணும், நான் உன்னை சொன்னா அதை நீங்க செய்யுங்க, வேணாம் சொன்னா விட்டுருங்க, அதிகப்படியான கேள்விகளை கேட்க வேண்டாம். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அதன் வழியாக நமக்கு சொன்னா, மூமின்களே கண்டது கடிதை பற்றி கேட்காதீர்கள். நீங்க சொல்லலாம் கேட்கறதோட
தேவையற்ற கொஸ்டின் கேட்காதீங்க. அது வெளிப்பட்டால் உங்களுக்கு கெடுதியாக மாறும். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு நல்லதா இருக்கா? இதனால சஹாபாக்கள் கேள்வி கேட்கறது பயப்படாமல் வருது. நான் எதுக்கு இந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன்? அவங்க ஸல்லல்லாஹு ஹஜ்ஜு கடமைன்னு சொல்றாங்க. சஹாபி ஒவ்வொரு இடமான ஒருத்தர் கேட்கிறாங்க, 3 தடவை கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அமைதியா இருந்துட்டு 3வது தடவை விளக்கம் சொன்னாங்க. சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நாம் ஆரம்பித்து சொன்னால் அது ஷரியத் கடமையாகும். இது யாருக்கு உரியது? அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஷரியத்தை பின்பற்றுவர்கள் மட்டுமல்ல, ஷரியத்தை தருபவர்களும் கூட. என் நபி என்னவெல்லாம் உங்களுக்கு சட்டம் சொன்னார்களோ அவைகள் அனைத்தையும் பின்பற்றுங்கள். என் நபி எதை விட்டெல்லாம் தடுத்தார்களோ அவைகள் அனைத்தை விட்டு விலகிடுங்கள். அதனால அல்லாஹ் பல இடத்துல சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் மட்டும் அல்லாஹ் சொன்னதே இல்லை. யாருக்கு நாமனும் அத்தீவுல்லாஹ் ரசூல், முஃமின்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. இன்னும் சொல்லப்படாத ஒரு வசனம் சொல்லும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் சொல்லல. ஏன் சொன்னா, ஒரு குரூப் என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்காது. அல்லாஹ் என்ன சொன்னா, நீ எனக்கு கட்டுப்படுற அப்படிங்கிறது பத்தாது, என் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டால் மட்டுமே உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகும். முன்னில் நிறைய ஆயத்துகள், நிறைய ஹதீசுகள் இந்த கருத்தில் உண்டு. அதனால நிறைய சட்டங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் வழியாக பல சட்டங்களை தருகிறான், ஹதீஸின் வழியாக பல சட்டங்களை தருகிறான். குர்ஆன் ஷார்ட்டான பல விஷயங்களை சொல்லும், ஹதீஸ் தான் அவைகளுக்கான விரிவான சட்டங்களை தரும். உதாரணத்திற்கு தொழுகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கு. தொழுகை கடமை இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. தொழுகை குர்ஆன்ல இருக்கு. தொழுகையில நிக்கணும், ருக்கு செய்யணும், சஜ்தா செய்யணும், கியாம்ல இது ஓதணும், அத்தஹியாத்துல இது ஓதணும், ருக்குல இது ஓதணும், சஜ்தால இது ஓதணும். இந்த மெத்தடாலஜி எதுல இருக்கு? குர்ஆன்ல கிடையாது. எதுலதான் இருக்கு? ஹதீஸ்ல தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஜகாத் கொடுங்க. ஜகாத் யாருக்கு கொடுங்க? இவ்வளவுதான் குர்ஆன்ல இருக்கு. என்னென்ன அளவு இருந்தால் எவ்வளவு கடமை, என்ன அளவுல கடமை, தங்கத்துக்கான சட்டம் என்ன, வெள்ளிக்கான சட்டம் என்ன, வியாபார பொருளுக்கான சட்டம் என்ன, விவசாயத்திற்கான சட்டம் என்ன, ஏதாவது பொருள்கள் கிடைச்சிச்சுன்னா அதுக்கான சட்டம் என்ன, கால்நடைகளுக்கான சட்டம் என்ன, இவைகள் அனைத்தும் ஜகாத்துடைய சட்டங்கள். ஆனால் இவைகளை தெளிவுபடுத்துவது ஹதீஸ். அல்லாஹ் சொன்ன உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் ஹஜ் செய்வது பரவாயில்லை. அவ்வளவுதான் குர்ஆன் அவ்வளவுதான் சொல்லுது. ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் ஹஜ் செய்வது பரவாயில்லை. போறதுக்கு காசு இருக்கு, போய் திரும்புறதுக்கு காசு இருக்கு, வீட்டுக்கு கொடுத்துட்டு காசு இருக்கு, பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு உடல்ல பலம் இருக்கு, பயணம் செய்வதற்கு வாகனம் இருக்கு, ஹஜ் கடமை ஆயிரும். இதுதான் குர்ஆன் கூறுகின்ற உத்தரவு. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எப்படி செய்யணும், என்னைக்கு எங்க தங்கணும். இன்னைக்கு ஹாஜியர் எல்லாம் மினால இருக்காங்க, எல்லாம் மாஷா அல்லாஹ் மினால இருக்காங்க, எல்லாம் 10 லட்சம் ஹாஜியர் மினால இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நாளை காலையில் சுபுல அவங்க அரஃபாவுக்கு போகணும். இன்னைக்கு இரவின் திருப்பதியோட சிறுவரை கூட்டிட்டு போவாங்க. இந்த பகல் மக்ரிப் வரைக்கும் கம்பல்சரி அங்க இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? மினால இருப்பாங்க. நாளைக்கு அரஃபா போவாங்க, நாளைக்கு நைட்டு திரும்ப முஸ்தலிஃபா வருவாங்க, நாளை மறுநாள் காலையில மீண்டும் மினா வருவாங்க. சைத்தான் கல்லிடுவாங்க, குர்பானி கொடுப்பாங்க, தலைமுடி ஆக்குவாங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிடுவாங்க, மீண்டும் மக்காவுக்கு போய் தவாஃபை செஞ்சுட்டு சைன் செஞ்சுட்டு வருவாங்க. மீண்டும் மினாவுல 2 நாள் தங்குவாங்க, 2 நாள் கல்லெறிவாங்க. அதுக்கடுத்து மீண்டும் மக்காவிற்கு திரும்புவார்கள். ஹஜ்ஜின வணக்கம் நிறைவேறும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோமே. எங்க இருக்கு? எந்த ஆயத்து சொல்லுது? எங்கேயுமே கிடையாது, எங்கேயும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட செஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் ஸல்லல்லாஹு ஒரு தடவை தானே ஹஜ் செஞ்சாங்க. அதான் ஹஜ்ஜத்துல் வதா. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹஜ் தான், லாஸ்ட் ஹஜ் அதுதான். ஹஜ் செய்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள்,
ஹுது அன்னி மனாசிக்கக்கும், இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை என்னிடமிருந்து நீங்கள் மிக சரியாக கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு தடவை ஹஜ்ஜில் உங்களை சந்திக்க மாட்டேனோ என்று கருதுகிறேன். அப்படியே பட்டும் வராம சொல்லலாம். இப்ப என்ன இன்னொரு தடவை கேட்டுக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால என்னை கவனமா பார்த்துக்குங்க. இப்ப நான் என்ன செய்யறனோ இதை நீங்க தெரியறத வச்சுதான் உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். மனசிக்கும் உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்களை இப்பொழுது என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் சட்டத்தை தருகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாரிய சட்டத்தை தருகிறார். சில விஷயங்கள் குர்ஆன்ல சொல்லப்படவே இல்லை, ஆனா நமக்கு அது ஹராம் இருக்கும். எது சொன்னது? ஹதீஸ் தான். உதாரணத்திற்கு தங்கம் போடக்கூடாது, எல்லாத்துக்கும் தெரியும். தங்கம் ஹராம். ஆண்களுக்கு தங்கம் ஹராம், ஆண்களுக்கு பட்ட ஹராம், எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். எந்த ஆயத்துல இருக்கு? எந்த ஆயத்துல? இல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் ஆயத்தில் மறைமுகமானது எது? என் நபி என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். என் நபி எதை விட்டு தடுத்தாலும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஏன், எதுக்கு, என்ன, எந்த கொஸ்டின் தேவையில்லை. செய்யுங்கண்டா செய்யணும், விடுங்கண்டா விடணும் என்ற அல்லாஹ்வின் உத்தரவு. எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், என் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்ற உத்தரவு. இது போன்ற எண்ணற்ற வசனங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே கேட்க வேண்டும் என்று கற்றுத்தரும் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவுகளை தவிர்த்து அதுக்காக சொல்றாங்க, வேறு யாரையும் ஒரு புதிய சட்டத்தை இந்த நாட்டத்தில் கொண்டு வர முடியுமா என்று கேட்டாங்க. எதற்கும் அது கிடையாது. இன்னைக்கு ஆளுநருக்கு புது புது கொள்கைகளை உருவாக்கி அவர் சொல்வது சட்டமாக ஆக்கப்படுகின்ற காலம் அப்படி அனுமதிக்கப்படுகிறது என்று கேட்டால் யாருக்கும் இல்லை. ஹஸரத் கௌசர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு அசரியான சட்டம் வருகின்றது. முஹித்தீன், நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு போய்விட்டீர்கள், இதுவே உங்களுக்கு ஹலால் ஹராம் என்பதெல்லாம் இல்லை. பார்க்கறாங்க, என்னடா இது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றாங்க. ஷைத்தான் வந்து அல்லாஹ் ஷைத்தான் திங்க அப்படியே பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன, ஏன் அப்படி சொல்றீங்க? இது இப்லீஸை தவிர்த்து வேற யாரும் இருக்க முடியாது. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹலாலை ஹலாலாக ஹராமை ஹராமாக ஆக்கினான். அவங்களுக்கே உங்களுக்கு ஹலால் ஹராமுக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லல. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது இப்லீஸின் தரப்பிருந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். பெரிய வழி இறைநேசர்களின் உச்சம். அவங்க ஒரு புது சட்டத்தை தர முடியுமா? இவங்க மூலமாக தீனே வந்து அதான் ரைட்டு, நீ என்ன வேண்டாலும் அவர் ஒரு புதிய சட்டத்தை தெரியப்படுத்துவதற்கு சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டார். ஒருவரும் அதிகாரம் இல்லை. அவர் சொல்ல துணிந்தால் ஷைத்தான் வந்துட்டாங்க. அதுல ஒண்ணும் இது வந்து வெள்ளிடை மேல இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது, யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இந்த மார்க்கத்தின் மீது உண்டான தெளிவில் நமக்கு ஏற்பட்ட குறைகள் தான் கண்ட வேண்டவெல்லாம் நம்மளுடைய கட்சிக்காரன் சேர்க்கிறதுக்கு தயாராக. இதுக்கு வழியே கிடையாது, ரொம்ப ஈஸி. மார்க்கம் சில விஷயங்களை ஹராம் என சொல்லி இருக்கும், சில விஷயங்களை குறைவு என சொல்லி இருக்கும். அதுல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இல்லை. அவர் வெளியே இறைநேசர், அவர் இறைநேசர் என்பதற்கான அடையாளமே அல்லாஹ்வுடைய உத்தரவை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். எப்பொழுது அவருக்கு மாற்றம் செய்கிறாரோ அவர் இறைநேசர் இல்லை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார் தவிர ஒரு பெரிய இறைநேசர் ஆனால் என்ன வேண்டுமானாலும் சொல்வார். இதெல்லாம் முந்தைய காலங்கள்ல இறைமறுப்பாளர்கள் ஏமாந்து போவதற்கான காரணங்களை தவிர இது மோமின்களுக்கானது அல்ல. ஒரு உண்மையான மோமின்கள் ஒருபோதும் எதற்கும் எந்த கட்டத்திலும் ஏமாற மாட்டார். எனக்கு ரொம்ப கிளியர். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, ரசூலின் உத்தரவு என்ன, அல்லாஹ்வுடைய உத்தரவை எத்தனை சதவீதம் பின்பற்றுகின்றோமோ அந்த அளவுக்கு இறையச்சமும் இறை நெருக்கம் இடத்தில் இருக்கும் என்பது அர்த்தமே தவிர இது வைரப்பவங்கள்ட்ட தான் இந்த நிலை. நீங்க பார்க்கலாம், இப்பவே எத்தனை தப்பான திருடர்களை பார்க்கிறோம். பயந்து ஒரு வேலையை செய்வான், அப்புறம் என்ன செய்வாங்க, 4 பேர் அவங்க போய் பார்க்க போவான், 4 பேர் 40 பேர் ஆகணும்.
அப்படியே இருப்பான். ஒரு கோயிலை கட்டிடுவான், ஒரு இடத்துல ஆசிரமத்தை உருவாக்குவான், அங்கே அப்படியே இருந்துட்டு இருப்பான். 40 பேர் 400 பேரா மாறிடுவாங்க, 400 பேர் 4000 பேரா மாறிடுவாங்க. அவருக்கு மதங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடும், வசதி வாய்ப்புகள் கூடிடும். கடைசியில் என்ன பண்ணுவான், எல்லா மக்களும் தன்னிடத்தில் வருவதை பார்ப்பான், இவன் தன்னையே கடவுள் என அறிவிக்க தயாராவான். அப்படி நாசமான கூட்டங்கள் தான் இவை. நம்மாலே இப்ப சொல்ல ஆரம்பிச்சானா இதை விட என்ன இருக்கு? ஒன்னா சைத்தான்கள் அப்படி சொல்ல முடியாது என்று சொன்னால், மக்கள் தங்கள் பக்கம் ஒரு வகையான ஈர்ப்பு ஏற்படுகின்ற பொழுது அதை மடைமாற்றம் செய்வதற்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற நிலை. இது இறை மறுப்பாளர்கள் நாசமாக போனதற்கான காரணம். மோமின்கள் ஒருபோதும் பேசுகிறது, ஒருபோதும் பேசுகிறது. அல்லாஹ் இறைநேசர், ஆனா இறைநேசர்கள் இன்னைக்கு இறைநேசர்கள் மீது ஒரு வகையான அனர்ஜி இந்த உம்மத்திற்கு தெரிந்தோ தெரியாமல் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. சில பேருக்கு இறைநேசர்களை பிடிக்க மாட்டேங்குது, இறைநேசர்களை பார்க்கறதுக்கு யோசிக்கிறான், இறைநேசர்களை சந்திக்கிறதுக்கு யோசிக்கிறான். அப்படி ஒரு அலர்ஜி அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா உண்மையிலே இறைநேசர்கள் எந்த அளவிற்கு பக்திமான ஹஸரத் ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ், அபுல் யஸீத் அல்-பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற மகான்களுடைய வரலாற்றை எல்லாம் பார்க்கிறோம். ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற இடத்துல, அபுல் யஸீத் அல்-பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற இடத்துல அந்த மக்கள் சில பேர் வந்து கேட்கிறாங்க, நீங்க பெரிய இறைநேசர், உங்களிடத்தில் நாங்கள் எந்த காரணத்திலையும் அற்புதங்களை பார்க்கவில்லைன்னு சொன்னாங்க. இறைநேசர்களுக்கு அற்புதங்கள் இருக்கலாம், அற்புதங்கள் இருந்துதான் ஆண்டு கட்டாயம். ரெண்டுக்கு வித்தியாசம். நபிமார்களுக்கு முஅஜிஸா, அதே போன்ற அற்புதங்கள் நடந்தால் இறைநேசருக்கு காரணம் என்று சொல்லப்படும். தண்ணீர் ஒரு இறைநேசர் வந்து போறாரு பார்த்தாங்க, அதுக்கு பேர் காரணம். அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரில் அடித்தார்கள், வழி கிடைத்தது, அது முஅஜிஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லில் அடித்தார்கள், தண்ணீர் கிடைத்தது, அது முஅஜிஸா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் துப்பினார்கள், பொதுச்சிட்டு இருக்க சாமான்களை 1500 சாப்பிட முடிந்தது, முஅஜிஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தில் தங்களை விரல்களை வைத்தார்கள், விரல்களிலிருந்து தண்ணீர் அப்படியே ஓடியது. அது எல்லா சஹாபாக்களும் குடிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். 1500 பேர் தண்ணீர் இல்லாத நேரத்தில் அதை குடித்தார்கள். குடிச்சுட்டு சொன்னாங்க, நாங்க அப்ப 1500 பேர் இருந்தோம், ஆனா எங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் கிடைத்தது என்று சொன்னால், நாங்கள் 1,00,000 பேர் இருந்தாலும் எங்களுக்கு போதுமானதாக. இது முஅஜிஸா. அல்லாஹ் அவர்களுக்கு ஸ்பெஷலாக தருகிறார், அவங்களுடைய சக்தி நாம் சொல்ல வரல, அல்லாஹ் தருகிறார். இதே போல இறைநேசர்கள் போன்று கிடைத்தால் அதற்கு காரணத்தை என்ற பெயர் சொல்லப்படும். ஆனா இப்படி அவர்களுக்கு காரணத்தில் இருப்பது கட்டாயமா? ஒரு கட்டாயமும் அல்ல. இறைநேசர்கள் தங்களிடமிருந்து சில காரணத்துகள் வெளிப்படுவதை பார்த்து வெட்கப்படுவார்கள். ஒரு கன்னி பெண் வெட்கப்படுவதை போல வெட்கப்படுவாங்க. ஆனால் நம்ம யாருக்கு தெரிஞ்சிருமோ என்று அச்சப்படுவார். அப்போ ஒரு கட்டத்துல அவங்களுடைய ஆன்மீக மாணவர்கள் கேட்கிறாங்க, 30 வருஷமா நான் அவங்க கூட இருக்கிறேன், ஒரு அற்புதத்தை கூட பார்க்கவில்லை என்று கேட்க, அவன் சொன்னாங்க, தெரியாம கம்மன் இருந்துட்டு சொன்ன ஒரு அதை கொஞ்ச நேரம் வச்சு கேட்டாங்க, மகனே நீ என்னை தொழுகையில எனக்கு எப்பொழுதாவது தக்பீர் தஹ்மீத் விடுபட்டு இருக்கிறத பார்த்திருக்கேன் கேட்டாங்க. தொழுகையில எப்பொழுதாவது எனக்கு தக்பீர் தஹ்மீத் விடுபடுறத பார்த்திருக்கியா? இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சப்பன்னு நினைத்தோம். இதை விட கராமத்துல என்ன? அப்போ அவர்களுடைய சிந்தனைனா அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவை பின்பற்றுவதில் தான் இறைநேசம். புதுசா ஒரு டைலாக் கிட்ட போறதல்ல இறைநேசம். மக்கள் மதிக்க ஆரம்பிச்சோன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு ஓடுறதெல்லாம் மாற்றம் சொல்லணும். எவ்வளவு திருடர்கள் தோன்றினார். இன்னைக்கு மற்ற மாற்றங்கள், மற்ற சிந்தனைகள் எல்லாம் நாசமானதற்கான காரணம் இதுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த உம்மத்தை அப்படி விடல. காரணம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு கட்டத்துல உங்களிடமிருந்து இணை வைப்பதை நான் பயப்படவில்லை, பொருளாதார மோகத்தை நீங்கள் தவறிவிட்டு விடுவீர்கள் என்று அஞ்சுகிறேன். இணை வைக்கிறத நான் பயப்படல. உங்கள்கிட்ட ஷிர்க் வராது, அல்லாஹ் ஷிர்க் வராது, நீங்க தப்பு. ஆனா காசு மோகம், பொருளாதார மோகத்துல ஏகப்பட்ட தவறுகள் செய்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதாவது இந்த உலகத்துல மோமின்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பதை போன்று உலகத்தில் வேறு எவரையும் மதித்தது இல்லை. அவ்வளவு மதித்த மோமின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ரசூல், அல்லாஹ்வுடைய அத்தான ரசூலாக தான் பார்த்தார்களே தவிர யாரை பார்க்கவே இல்லை, ரப்பாவை பார்க்கவே இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் வெற்றி. தெரிஞ்சுக்கங்க,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக்குனாங்க, மரியம் அம்மாவை கடவுளாக்குனாங்க, உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக்குனாங்க. சில பேர் தவறானவங்க அவங்க சொல்லுவாங்க, நல்லவங்களை சில பேர் அந்த குரு பின்பற்ற மக்கள் தப்பான நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஆனா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவே இல்லை. எந்த அளவுக்கு நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, இன்திகால் ஆயிட்டாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிற முடியல. கேள்விப்பட்டிருக்கோமா? ஏத்துக்கிற முடியும். ஒரே கொலாஸ். எந்த அளவுக்கு ஏத்துக்கிற முடியல? யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா கொலவன் இல்லை, சும்மா இதெல்லாம் பேசிக்க கூடாது. இப்படி டென்ஷன் ஆகிற அளவுக்கு சொன்னாங்க. காரணம் அதுக்கு அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சந்திக்க போனாங்க, 30 நாள் போனாங்க, அடுத்து அல்லாஹ் 10 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா பேசிட்டு வந்தாங்களா இல்லையா? அதை போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் பேச போயிருப்பாங்க, வருவாங்கிறது ஒரு நியாயமா காரணத்தையும் சேர்த்து சொன்னாங்க. ஆனாலும் யதார்த்தம் அது இல்லை. யதார்த்தம் அது இல்லை. சவதாஸ் இந்த உலகத்தை விட்டு தெரிஞ்சுட்டாங்க. பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரியவங்க அவருக்கு சித்திக்கு வரலன்னு சொன்னாங்க. எல்லாரும் வாங்கன்னு சொன்னாங்க. மெம்பர்ல உட்கார்ந்து ஒரு புராண வசனத்தை போனாங்க. இந்த வசனத்தை ஓதணும். இதற்கு முன்பு பல ரசூல்மார்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருவர் இறந்து விட்டாலோ அல்லது ஷஹீதாகி விட்டாலோ நீங்க மீண்டும் உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா? ஒருவேளை அப்படி திரும்பினால் நஷ்டம் அல்லாஹ்விற்கு இல்லை, உங்களுக்கு தான் என்ற வசனம் இது எப்பொழுது இறங்கியது? வசனம் இறங்கிச்சு உஹது யுத்தத்திற்கு பின்பு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிய வசனம். உஹது யுத்தத்திற்கு பின்பு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கிய வசனம். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு சொன்னார்கள். இன்னும் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மன் கான யாபுது முஹம்மதன், யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கினீர்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் நித்திய ஜீவன், அவன் மட்டுமே மன்னிக்க மாட்டான். அந்த மஜ்மாவே நிலவரத்து போயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு ஆடி போயிட்டாங்க. அப்பதான் ஓஹோ சரி, இல்ல நம்ம நினைச்சது மாதிரி இல்ல, உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய டைம் வந்துருச்சு. அல்லாஹ்வால இந்த உலகத்துல புறத்தோட்டத்துல எவ்வளவு நாள், பூமியின் மேற்பரத்தில் எவ்வளவு நாள் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிஞ்சினாலும் அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹதீஸ்ல வரும், உமர் நாயகம் அது வரைக்கும் போல்டா இருந்தாங்க, எல்லாத்தையும் மறந்தாங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் இந்த வார்த்தைகளுக்கு பின்பு யதார்த்தம் விளங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே நம்மளை விட்டு புரிஞ்சுட்டாங்க சொல்றாங்க. அப்படி புரிந்தவுடன் அவர்களது கால்கள் இடர ஆரம்பித்தன, நடக்க முடியல. முதல்ல அவங்களுக்கு இதை பத்தி பிக்கிறது இல்லை, அவங்க போட்டாங்க யாராலும் அப்படிதான் ஸ்ட்ராங்கா. ஸல்லல்லாஹு உண்மையிலே புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே புரிஞ்ச உடனே அந்த பிரிவை தாங்கிக்கிற முடியாம அவர்களது கால்கள் செயலிழந்து போனது. என்ன காலை ஊன்ற முடியல அப்படின்னு பேசுறாங்க. நீங்களை எதற்கு சொல்ல வருகிறேன்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற அளவிற்கு, மூமின்கள் நேசிக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தில் யாரையும் நேசிக்க மக்கள் தங்களுடைய தலைவர்களை பற்றி ஆச்சரியமா சொன்னது அதுதான். இங்க பாருங்கப்பா, நாங்க எவ்வளவோ பெரிய பெரிய மன்னர்களை பார்த்திருக்கோம். மன்னர்கிட்ட போனோம்னு அப்படியே தலையில சாஷ்டாங்கம் சரி, அப்படியே தலையை மண்ணோட வச்சு மண்டி போடுறவங்கெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அதுலயும் ஒரு போதைத்தனம் இருந்தது. அந்த மரியாதைதான் இங்கே இல்லை. இது வேறு விதமான மரியாதை. இந்த மரியாதைக்கு நிகழ் உலகத்தை நாங்கள் எங்கேயுமே பார்க்கணும். அவர்கள் எச்சரிப்பினால் கூட அதை பிடித்து தன்னுடைய மேலைகளில் தருவிக் கொள்கின்ற பலத்தினர் இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. இது அந்த கூட்டம் அல்ல. இது காசு கொடுத்தது என்ற கூட்டம் இல்லை. ஏதாவது ஒன்று கிடைக்கணுங்கிறதுக்காண்டி உள்ள கூட்டம் அல்ல. இது வேறு, இது வேறு. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. அதை எப்போதாவது ஒரு நாளைக்கு காமிக்கிறாங்க. அதை நம்ம சந்தோஷமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முடிய நான் பார்க்கறது பாக்கியம் நினைச்சு நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்களே, அந்த முடி எப்படி வந்திருக்கும்? நமக்கு முடி இல்லை, நம்மகிட்ட முடி இருக்கா இல்லையா? எத்தனை தடவை மொட்டை அடிச்சோம், எத்தனை தடவை வெட்டிட்டோம். நானே வச்சிருக்க மாட்டோம், வச்சிருக்க மாட்டோம். நானும் இதுக்கு வச்சிருக்கோம், அங்கே தூக்கிப்பட்டு வந்தது. இந்த முடிவு எப்படி வந்தது?
ஹதீஸ்ல வரும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய இதுடைய டயத்துல தலைமுடி இறக்கணைக்கு பின்னால சஹாபாக்கள் அதை பெறுவதற்கு போட்டி போட்டு நிக்கிறாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அப்படி யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அவர்களது சந்ததி பாரம்பரியமா அதை பாதுகாத்து வந்தார். அதற்கு உன்னதமானதான் யாரேனும் அவர்களுக்கு நோயாளிகள் உதவி தேடி வந்தால், தண்ணீர் கொண்டு வந்து ஓட வந்தால், ஹதீஸ்ல வருது, உள்ள போவாங்க, ஒரு கண்ணாடி டப்பா, வெள்ளி டப்பா மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு வருவாங்க, அந்த மூடியை திறப்பாங்க, அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கும், அதை எடுத்து தண்ணீர்ல முக்குவாங்க, மீண்டும் அந்த பொருளை வச்சு மூடிடுவாங்க, இதை எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னது தெரியுமா? ஷாரே முபாரக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முடி. இதெல்லாம் வெளிப்படையான ஹதீஸ். ஷாரே முபாரக் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு மூத்தா போர் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சுதான் அனுப்புனாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு 4 பேர் சொன்னாங்க, இவருடைய கரத்தில் கொடி இருக்கும், அதன்பின் இவருடைய கரத்திற்கு வரும், அதன்பின் இவர் கரத்திற்கு வரும், அதன்பின் இவர் கரத்திற்கு வரும். அதற்கு அடுத்து மக்கள் சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள், அவருடைய கரத்தில் அல்லாஹ் வெற்றியை தருவான்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்களோ எல்லோரும் செய்யறாங்க. அதான் கஷ்டம். தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் போனாங்க. அதை விஷாலத்தை நினைச்சாங்க, சுப செய்தி நினைச்சிருப்பாங்க. இவங்களுடைய கையில கொடி இருக்கும், அதற்கடுத்து இவங்க கைக்கு வரும். அப்ப என்ன அர்த்தம்? கொடி மாறுதுனாலே ஆள் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கடுத்து இங்கே வரும். அதுக்கு வெளிப்படையாக 3 சஹாபாக்கள் பெயரை சொன்னார்கள். அதற்கடுத்து சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க, அவர் மூலம் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். நான் பலக்காட்ட ரொம்ப சுருக்கமா சொன்னேன். எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. உஹதில முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஈமான நசீபாக்குனா. ஸல்லல்லாஹு கூட இருக்கிறாங்க. மூத்தா போர்ல இப்ப அவங்க எல்லாம் ஷஹீதானதுக்கு பின்னால இவர்கள் தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் உக்கிரமமாக நடைபெறுகிறது. எதிரிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவு. எதிரிகள் முஸ்லிம்களை துவம்சம் செய்யற மாதிரி கடுமையாக நடந்துச்சு. ஆனா அல்லாஹ் இறுதியில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். இதுக்கு இந்த வெற்றி தருவதற்கு முன்பாக போர் உக்கிரமாக நடைபெற்ற பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு பொருளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். யுத்தம் செலுத்துவதில் கவனம் இல்லாமல். யுத்தம்லாம் முடிஞ்சது பின்னாடி நெருக்கமான அவர்களது நண்பர்கள் மற்றவங்க கேட்டாங்க, தளபதி அவர்களே, யுத்தம் மோசமான யுத்தம் உக்கிரமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க எதிரிகளின் மீது போராடுகின்ற கவனத்தை விட்டு விட்டு ஏதோ தேடிக்கிட்டே இருந்தீங்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு சொன்னேன். ஆமா, உண்மை, நான் ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டாங்க. என்ன தேடிக்கிட்டு இருந்தீங்க சொன்னாங்க. ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் என்னுடைய தலைப்பாகையை தேடிக்கொண்டிருந்தேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என் தலைப்பாகை கீழே விழுந்துருச்சு, அதை நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம சொல்லுவோம்ல, தலையே போகும்போது தலைப்பாய தெரியல, என்ன தலையே போய்கிட்டு இருக்கு, தலைப்பாய இப்ப கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை கொஸ்டின், அந்த பார்வை இந்த கேள்வி அதுதான் காரணம். சொன்னாங்க, அந்த தலைப்பாகை வெறும் தலைப்பாகை அல்ல, அதில் அல்லாஹ் நம் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முடி ஒன்றை நான் வைத்து கட்டி இருந்தேன். அந்த முடியில யாருடைய காலாவது பட்டு மிதித்து விட்டால் என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க. நம்ம ரசூலை புகழோம்னு சொல்றோம், சஹாபாக்களுடைய புகழின் கால் தூசிக்கு கூட நம்ம போக முடியும். உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியில யாரும் கால் வச்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு உயிருக்கு ஆபத்தான சூழல். ஒரு வார்த்தை சொல்லலாம், யாரும் சொல்லலாம், எதோ கடிக்குதுன்னு சொன்னா தனக்கு ஒண்ணும் சொல்லப்படுறது இல்லை. என்ன செய்யறாங்க? அப்படியே தாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் புதிய வரலாறுகள் இல்லையே, உலகம் ஒரு பிரசித்தி பெற்ற வரலாறு இல்லையே. சல்லல்லாஹு ஏதாவது சொல்லுவாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, ஒண்ணுமே. ஆனா கஷ்டப்பட்ட
வரலாறு என்ன சொன்னோம்? கண்ணீர் துளிகள் பெருமாள் மீது விழுந்தது. எந்திரிச்சு கேட்டாங்க, மாணக்கரே அபூபக்கர் என்னமா பிரச்சனை கேட்டாங்க, சொன்னாங்க. அதுல சிலதான் முபாரக்கான எச்சில உண்மையில வச்சாங்க. இது வரல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தூக்கம் எனது உயிரை விட மேலானது என்பதை அவர்கள் சிந்தனையார். சவுருக்கு அந்த வரலாறுலாம் படிக்கணும். நம்ம வரலாறுகளை படிக்கிறதே இல்லை. இன்னும் ரொம்ப பேர்த்த படிக்கிற நசீப் கூட இல்லாம போச்சு. என்னத்தையாவது ஒண்ணு 4 பக்கத்தை அதோட மேற்றம் முடிச்சோம்னா நம்மளுக்கு பெரிய எல்லாம் தத்தாசானி நினைச்சுக்கலாம் நினைக்கிறோம். இல்ல, குறைந்தபட்சம் மோமியன்கள் சலநாசத்துக்கு வரலாறாவது படிக்கணும். முழு வரலாறு படிக்கணும். சலநாசன் எப்ப 2 குடும்பத்துல பிறந்தாங்க, எப்ப பிறந்தாங்க, அவங்களுடைய சிறு பிராயம் எப்படி, அவங்களுடைய நுபுவத்துடைய காலம் என்ன, நுபுவத்துல இருந்து 13 ஆண்டுகள் இப்படி இருந்துச்சு, அதற்கடுத்து 10 ஆண்டு காலங்கள் விரிவான வரலாறு சொன்னோம். ஒவ்வொரு ஆண்டிலும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றது, மோமியங்கள் இதெல்லாம் ஓரளவாக தெரிஞ்சதுன்னு சொன்னாதான் இந்த தீனுடைய முக்கியத்துவம், அல்லாஹ் முக்கியத்துவம் நம்முடைய உள்ளத்துல வரும். இல்லைன்னா ஏதோ எங்க அத்தாவசனம் 4 சொல்லணும், எது சொல்றாங்க தெரியல, இப்படி போய்கிட்டு இருக்கே தவிர ஒரு ஆழமான ஈர்ப்பு, ஆழமான பிடிப்பு இந்த தீனுக்காக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் தியாகம், தாபிஈன்களின் தியாகம், தபை தாபிஈன்களின் தியாகம், என்னமோ நம்ம தான் பெருசா தியாகம் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு பெரிய தியாகத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றின் வழியாகத்தான் பார்க்க முடியும். அப்ப அவ்வளவு நேசம், தங்களுடைய உயிருக்கு ஆபத்து, பெருமானாருடைய தூக்கத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை, அது பரவாயில்ல, என் உயிர் போனா பரவாயில்ல, என் நடிகை கஷ்டம் தவுக்கு போகும் பொழுது சலதாரத்தை தூக்கிக்கிட்டு போவாங்க. அபூபக்கர் நாயகம் அதுல தனி ஆளாக நடப்பதே கஷ்டம், தனி நபரா இருக்கிறது கஷ்டம். அபூபக்கர் நாயகம் சலதாரத்தை தூக்கிக்கிட்டு போவாங்க. ரொம்ப சின்ன வயசுல ஒண்ணு இல்லை, கிட்டத்தட்ட 50. சலசா மேராஜுக்கு ஹிஜ்ரத் போகும்போது 53 வயசு ஆயிடுச்சு இல்ல, 53 இல்லையா, 63 ஒரு அளவுக்கு தெரியுறாங்க. 53 வயது, 2 வயது குறைந்தவர்கள் அபூபக்கர் நாயகம். அப்ப அவங்களுக்கு வயசு 51. சின்ன பிள்ளை இளைஞர்கள் 20 வயசு இளைஞர் ஒரு 50 வயசு வயசானவங்க தூக்கி போனான்னு சொல்ல போறீங்களா? இல்ல, அபூபக்கர் நாயகம் 51 வயது, 53 வயது நம்பப்பட்ட எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கிட்டு போறாங்க. காரணம் அவங்க சொல்ற நினைச்சது என்னன்னு கேட்டா, 2 பேரும் நம்ம வழி தடம் தெரிஞ்சிச்சுன்னா எதிரிகள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வாய்ப்பாரு. மட்டும் போனா இல்ல, இவர் கூட அவங்க போயிட்டு நம்மளுக்கு தெரியும், இவங்க போனா 2 பேருடைய இது இருக்கணும், இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தூக்கிட்டு போனாங்கன்னா நம்மளால கற்பனை செய்து கூட பார்க்க முடியும் அவங்களுடைய முகப்பத்தை. அதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? அதுக்கு வந்து கேட்கிறாங்கல்ல, சலதாசர் ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க, மனைவிமார்களை தலாக் போட்டுட்டாங்கிற மாதிரி தகவல் வருது, பதறிப்பான உமர் நாயகம் வராங்க, யார சொல்ல கொஞ்சம் என்ன விஷயம், அனுமதி விடுங்க, உள்ள வந்து பேச அனுமதிக்கிற 3வது அனுமதிச்சாங்க. உள்ள போற பின்னாடி கேட்டாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் யார சொல்ல தலாக் போட்டீங்கன்னா இல்ல உமர் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அல்லாஹ்வை புகழுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எப்பொழுதும் சிரிச்சமாக வைக்க வேண்டும் என்றெல்லாம் துஆ செய்றாங்க. வெளியில ஸல்லல்லாஹு ஒரு தடவை 2 தடவை அனுமதிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உமர் நாயகம் கேட்கிறாங்க, உள்ள அந்த வாசல் நின்றவங்கள்ட்ட, நான் உமர் வந்திருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சொன்னாங்க. நான் அதற்கு பல தடவை விளக்கம் சொல்லியிருக்கேன், என்ன காரணம் இருக்கிறாங்களோட சொல்லியிருக்கேன். அனுமதிக்கல, 2வது அனுமதிக்கல. உமர் நாயகம் வெளியில இருந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உமர் ஹப்சாவுக்காக பேச வந்திருக்கிறேன் என்று கருதி கொள்ள வேண்டாம். ஹப்சா யாரு? ஸல்லல்லாஹு மனைவி, உமர் நாயகத்தின் மகள். அப்ப அவங்க மகளுக்கு பாதிப்பு, பிரச்சனையில மகளுக்கு பாதிப்பு, என் மகளுக்கு பாதிப்போ அதன் சார்பாக நான் பேசுவதற்கு என்று கருத வேண்டாம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என் மகளின் கழுத்தை நானே கையால் வைத்து கொண்டு விடுவேன். எனக்கு மகள் முக்கியம், அல்லாஹ் சொல்லுதான் யாரும் சொல்ல முடியும். நீங்க யோசிச்சு பார்த்தா கூட இந்த அது மட்டும் இல்ல, இந்த சமணத்தில் பேசிட்டு அந்த பெண்களுக்கு போனாங்க, அவங்கள போய் சத்தம் போடுறாங்க, நீங்க எப்படி எங்களுடைய ரசூலுக்கு நடப்பீங்க, நீங்க எவ்வளவு நடந்திருக்க வேண்டியது ரசூலுக்கு வருத்தத்தில் இருக்காங்க, நீங்க எப்படி வருத்தப்படுற அளவுக்கு நடக்கலாம், என்ன கடுமையா பேசுவாங்க.
நீங்க எங்க ரசூலுக்கு வந்து அவசியம் இல்லை, நீங்க இல்லைன்னா எங்களுடைய நபிக்கு எங்களுடைய ரசூலுக்கு அல்ல இப்போ உயர்ந்த பண்புள்ள பெண்களை தருவான்னு சொல்லி இவங்கதான் சில பண்புகளை சொன்னாங்க. அவங்க முஸ்லிம்களா இருப்பாங்க, மோமின்களா இருப்பாங்க, இறைச்சவர்களா இருப்பாங்க. 8-10 பண்புகளை அடிக்க சொன்னார்கள். யாரு? உமருடைய எல்லாம் அப்படியே ஒரு வகையான அச்சத்துலதான் இருந்தாங்க. அதற்கு ஐஷா சித்திகாரணியெல்லாம் கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சு அற்புதமா ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் என்ன உமர்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கள் விஷயத்தில் எங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலத்தில் இல்லாதது உங்களிடத்தில் இருக்கிறதான்னு கேட்டாங்க. என்ன கொஸ்டின்? ஒரு கொஸ்டினுக்கு உலகத்திலேயே நம்பர் 1 கொடுக்கணும்னா இதுதான் கொஸ்டின். அந்த கொஸ்டின் வெளிப்பட்ட நாகரிகம் எப்படி கேட்கறதுக்கான கேட்க வந்தது அதுதான். ஆனா அதை எவ்வளவு ஆள் எவ்வளவு கண்ணியமானவங்க, எவ்வளவு உயர்ந்தவங்க, அவங்க வந்து ஒண்ணு வருதுல ஏதோ இருக்கு, அதனால நம்ம அப்படி கேட்க முடியாது. கேள்வியிலும் கூட யாரிடத்தில் கேட்கிறது என்பதை பொறுத்து வார்த்தைகள் மாறும். நீங்க யார்? அதை எப்படி கேட்டிருக்கணும்? நீங்க யார் எங்களுக்கு உபதேசம்? நீங்க யார்? நீங்க என்ன இந்த அளவுக்கு நீங்க எங்களை பேசுறீங்க? அப்படி சொல்லல. நீங்க உபதேசம் தான் செய்யறீங்க, எவ்வளவு டீசெண்டா சார், நீங்க எங்களுக்கு உபதேசம் செய்யறீங்க. ஆனா நீங்க உபதேசம் இவ்வளவு ஹார்டா பண்றீங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்க எங்களுக்கு இப்படி சொல்லல. 2வது சொல்வதற்கு 100% தகுதியும் அருகதையும் இருக்கிறது. ஒரு பக்கம் என்னுடைய கணவர், இன்னொரு பக்கம் அவங்க ரசூல் தான், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல். அவங்களை விட யாருக்கு உலகத்தில் பேசி விட முடியாது, அவர்களை விட எதற்கு உலகத்தில் உபதேசித்து விட முடியாது. அவர்களே எங்களுக்கு எங்கள் விஷயத்தில் இப்படி உபதேசிக்கலையே அப்படின்னா அவங்கள்ட்ட இல்லாதவர்கள் உங்கள்கிட்ட இருக்கா? நீ யோசிச்சு பாருங்க. எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. எஸ்ன்னு சொன்னாலும் தப்பு. அம்மா அவங்கள்ட்ட இல்லாத என்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா? தப்பு. நோன்னு சொன்னா ஏன் பேசுறீங்கன்னு கொஸ்டின். இல்லைன்னு சொன்னா அப்ப எதுக்கு நீங்க எங்கள்கிட்ட பேசணும்? வருமா வராது? அது சொல்றது இல்லாத ஒண்ணு நியாயமான ஒரு கோரிக்கை வச்சுன்னா அப்படியே நின்றுவாங்க, பேசவே மாட்டாங்க. அவங்க அமைதியா இருந்துட்டாங்க, ஒண்ணுமே சொல்லிக்கல, வந்துட்டாங்க. ஆனா அல்லாஹ் வசனத்தை அறிக்கை வச்சான். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னார்களோ அந்த கருத்தை ரப்பு வசனமாக இறக்கி வைத்தார். அஸா ரப்புஹு இன் தல்லககும் அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன் முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத் சாலிஹாத்தின் தய்யிபாத்தின் வஅபகாரா. அவர்கள் எத்தனை 8 பண்புகளை சொன்னார்களோ அந்த பண்புகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி சொன்னார். என் நபி உங்களை விட்டுவிட்டால் இத்தகைய பண்புகளில் பெண்களை நான் தருவேன் சொன்னார். உமர் நாயகம் சொன்னார். அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனா சரி, அல்லாஹ் சொல்ல வச்சுக்கிறோம். எப்படி இந்த பேச்சு எப்படி மாற்ற உமர் நாயகம் எப்படி பேச முடிந்தது? என் மகனை என் கையால் எடுத்து கொண்டு விடுவேன் எப்படி சொல்ல முடிந்தது? அல்லாஹ் ரசூலும் வருத்தப்பட்டாங்க. அதற்கான அவர்களுக்கு இவ்வளவு கூட தெரிந்து கொள்ள முடிந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அவர்களுக்கு உயிர். என்ன சொல்றாங்க? ஒரு தடவை ஒரு சின்ன ஒரு கணவன் நமக்கு பாடமா இருக்கணும்ல, அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்க. ஒரு சும்மா ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு வாதம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நீங்க நடுவராக இருந்து தீர்த்துவீங்கன்னு சொன்னாங்க. உலகத்துல மாமனாரா நடுவரா வச்சா என்ன ஆகும்? ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே எழுதி கொடுத்து இந்திய நீதிமன்றங்கள் மாதிரி தான் கையெழுத்து போட்டா போகிற மாதிரி இருக்கும். ஆனா சொன்னாங்க, நீங்க எதுங்க அசத் அபூபக்கர் சித்திக் ஒரு திருவிளையாடல், சரி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஆயிஷா நீங்க சொல்றீங்களா நான் சொல்லலாம்? இதெல்லாம் நபியுடைய வாழ்க்கை நடக்குங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது குடும்ப வாழ்க்கைக்கும் அவர்கள் முன்மாதிரி, இஸ் தி ரோல் மாடல். நம்முடைய ஃபேமிலி லைஃப் தான் ஸல்லல்லாஹு ரோல் மாடல். அதனால இதெல்லாம் தேவைப்படுது, அல்லாஹ் வெளிப்படுத்துறான். இல்லைன்னா என்ன தேவை இருக்கு? அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஆயிஷா நீங்க சொல்றீங்களா நான் சொல்லலாம்? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நீங்களே சொல்லணும், ஆனா உண்மையை தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. இந்த சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்க முடியும். அது கணவன் மனைவியுடைய உரையாடல், கணவன் மனைவியின் உரையாடல். அது அப்படித்தான் பார்க்கணும். இன்னும் அம்மா கணவரை பார்த்து ஒரு மனைவி பேசுகின்ற ஒரு சாதாரண. ஆனா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பல ஒரு அளவு இருந்துச்சு. ஆயிஷா நாயுடைய கண்ணத்துல யார் அடிச்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அடிச்சிருக்கணும். அடிக்கல,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யார் அடிக்கிறாங்க? மகள் அடிக்கிறாங்க. எப்படி நீ சொல்லுவ? அது எப்படி சொல்ல முடியும்? கடைசியில அவங்க பயந்து போய் பெருமானாருக்கு பின்னால் ஓடியாந்து நின்றுட்டாங்க. ஏன் சொன்ன உலகத்திலே பாதுகாப்பாங்கன்னா அதுதான். இதை விட பாதுகாப்பு எதுவுமே கிடைக்காது. சல்லல்லாஹு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அபூபக்கர் பிரச்சனையை குறைட்டையும் பார்த்தா நீங்க வாட்டுக்கு கூட்டி விட்டுட்டு வரீங்கன்னு சொன்னாங்க. பிரச்சனை மினிமைஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீ ஏன் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நான் ஒரு புரியுறதுக்காக இதை சொல்ல வரேன். சஹாபாக்கள் எல்லோரும் இந்த தரம் தான், எல்லோரும் இந்த தரம். எதுக்கு இவ்வளவு தூரம் சஹாபாக்களை நேசிச்சாங்க, இவ்வளவு தூரம் நேசிச்சாங்க. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வாசிகள் பெருமானாரை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. வரலாற்று எழுதுவாங்க, மெட்டமாடி வந்து நிற்பாங்க. ஒட்டகங்கள் அதுக்கு ஏதாவது தூசுகள் பறக்குதா, நபி வந்திருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கடைசியா ஒண்ணுமே தெரியாது. அரநாட்டு வெயில் எப்படி இருக்கும், தாங்க முடியாம கீழே போவாங்க. வெயில் தான், உச்சி வெயில் தான் அவர்களை கீழே அனுப்பும். இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட வந்துட்டாங்க. வந்தா கூட்டம் எப்படி கூடும்? வந்துட்டாங்க. இது நம்ம சில விஷயங்களை நம்முடைய வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த இதை கேள்விப்பட்ட சஹாபாக்களுடைய பெரும் கூட்டம் ஓடி போகுது. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எழுதுவாங்க, பெருமானாரை சந்திக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கோ இருந்து என்னென்னமோ ஆகி ஒரு மிகப்பெரிய ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏகப்பட்ட பணத்தை ஒருவருக்கு கொடுத்து என்னை கொண்டு போய் ஹிஜாஸ் பகுதியில மதீனா பகுதியில விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க? எல்லா காசையும் வாங்கிட்டு அந்த வியாபார கூட்டம் மதீனாவில் வந்து இவர்களுடைய அடிமை சொல்லி ஒருவரை எடுத்துட்டு போயிட்டாங்க. அடிமையத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. பெரிய குடும்பம். அவங்க பேரண்ட்ஸ் இவங்களை கடைக்கு வியாபாரத்தை பண்றது அனுப்புறது கூட யோசிப்பாங்க. ரொம்ப செல்லமான சில பிள்ளைங்க இது மாதிரி. இப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு யாரா இருக்காங்க? அடிமையா இருக்கிறாங்க. எஜமானன் தோட்டத்தில் வேலை வாங்குறாங்க. மேல ஏறி பெருத்து மரத்தில் மேல ஏறி வேலை செய்யறாங்க. பெருத்து மரம் வந்து ஒரு மாதிரி கடமையாக இருக்கும், ஏறி வேலை செய்யறாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அப்படி ஒரு தடவை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறானா, அவர் வந்து இந்த ஊர்ல வந்திருக்கிறானா, ஏதோ வித்தியாசமா சொல்றாரா நிக்கிறாரான்னு சொல்லி இந்த ஓனர் கீழே நிக்கிறாரு என்னுடைய எஜமானன். இன்னொருவர் வந்தவர் அந்த ஓனர்கிட்ட எஜமான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இவங்க காதுல விழுகுது. இதுக்காகத்தான் இவங்க மதீனாவுக்கு வந்தது. மதீனாவுக்கு வந்தது யாருக்காகத்தான்? பெருமானாரை பார்க்கறதுக்காகத்தான். ஓ, அல்லாஹ்வுடைய ரசூல் வந்துட்டாங்க போல இருக்குன்னு வந்தேன். என்ன பேசுறேன்னு கேட்டாங்க. இவனுடைய ஓவர் ஆர்வம் எஜமானுக்கு டவுட் இருந்துச்சு. உனக்கு என்ன தேவை, உன் வேலையை பாருன்னு சொன்ன. இவங்க சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு கீழே இறங்கினேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நான் பயந்து விட்டேன், நான் சரித்து விழுந்து விடுவேனோ அந்த தகவலை கேள்விப்பட்ட சந்தோஷத்துல அதை அனுபவித்து நான் அந்த ஆர்வத்துல போய் பார்க்கறதுக்கு நான் அடுத்தடுத்து இறங்குவேனா சர்வனை தொத்து வந்து கீழே விழுந்துருவானான்னு நான் பயந்துட்டேன். இதுக்கெல்லாம் என்ன எழுத முடியும்? என்ன வார்த்தைகள்? சில விஷயங்களை வார்த்தைகளால் வடிக்கவே முடியாது. வார்த்தைகளால் வடிக்கவே முடியாத ஒரு காதல் என்று சொன்னார் இறை மோமின்கள், சஹாபாக்கள், மோமின்கள் பெருமானார் மீது கொண்ட காதல் தான். உலகத்தில் அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது. எதுக்கு இதை சொல்ல வந்து இப்ப மதீனா வாசிகள் இவ்வளவு தூரம் ஆசையில இருக்கிறாங்களே, பெருமானார் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வேகமா வர்றாங்க. எல்லாம் ஒரு கூட்டம், சிறு கூட்டம் இருக்கு. அதுல யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அபூபக்கர் நாயகத்துக்கு வந்து எல்லாம் பௌரியமா முசாஃபா பண்ணாங்க. யார்கிட்ட? அபூபக்கர் சித்திக் முசாஃபா செய்யறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க? இவங்கதான் ரசூல் நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. ஒரே மாதிரி இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி தான் அபூபக்கர் நாயகம். குணத்திலையும் எல்லா விஷயங்களிலும் அவ்வளவு அற்புதமான மாணவங்க. இவங்க நம்ம எல்லாருக்கும் முசாஃபா செய்யறாங்க. சொல்லவே இல்லைன்னா புரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு விளங்கதான் செஞ்சிச்சு. சொல்லவே இல்லை. கடைசியில கொஞ்ச நேரத்துல முசாஃபா செஞ்சுட்டு உட்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. அபூபக்கர் நாயகம் எந்திரிச்சு தன்னுடைய துண்டை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பிடிச்சாங்க. அப்பதான் தெரியுது வந்தவங்களுக்கு, நம்ம முசாஃபா பண்ணது யாரு? ரசூல் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் இல்ல. சரி, நான் என்ன சொல்றேன், அவங்க முகப்பத்துல வர்றாங்க, முசாஃபா செய்யறாங்க, ரசூலை கண்ணியமா, ரசூல் மீது பாசம். இவங்க வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. நம்ம என்ன ரசூலா
நீங்க என்ன எல்லாத்துலயும் பெரிய கௌரவமா முசாபா வாங்கிட்டீங்க, யாருன்னு சொல்லாம அவங்களுக்கு அந்த கண்ணியும் கௌரவத்துக்கு அல்ல. சலதாசன் நீண்ட சஃபர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இவங்களோ பெரிய ஆர்வமா இருக்கிறாங்க. இப்ப முசாபா செஞ்சு மாநாட்டை செஞ்சு அனுப்பி தன்னுடைய நபிக்கு கஷ்டம் வந்துருங்கிறதுக்காக எல்லாத்தையும் இவங்க தாங்கி அவங்களை நார்மல் பண்றாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக நேசித்த கூட்டம், உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் சட்டம். அப்படி நேசித்த கூட்டம். ஆனா ஒரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல அல்லாஹ் சொல்றதே இல்லை. அதுதான் தீன். அதான் இன்னைக்கு வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடிய சாத்தியமே. அது சொல்றாங்க, அவன் அடிமை அடிமைதான் எவ்வளவு மேலே போனான். நமக்கு சாப்பாடு கொடுத்திருந்தால் மட்டுமல்ல, அதை ஜீரணிக்க வைத்து நஜீஸை இடத்திற்கு, பலத்துடைய இடத்திற்கு, குவத்துடைய இடத்திற்கு கொண்டு செல்கிறான். இவ்வளவு உயர்ந்த காரியங்களை செய்கிறவன் அழுக்கை கூட வெளியே கொண்டு வருவான். அசுத்தத்தை அகற்றி ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, உனக்கே எல்லா பொருளும் சொல்றவங்கள அதை செய்யறவங்க அவன் தான். அதை செய்யறதுக்காக நீங்க ரொம்ப சாதாரண இருக்க முடியுமா? ரப்புதான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க, 7 வானங்களை கடந்தார்கள், அதற்கு மேல் போனார்கள், சிதறத்து மொத்தமாக போனார்கள், அதையும் தாண்டினார்கள், ரப்போடு சந்தித்தார்கள், ரப்பை பார்த்தார்கள், ரப்பை பேசினார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் அப்துதான். அப்து எவ்வளவு மேலே போனாலும் அப்துதான். ரப்பு கீழே எவ்வளவு இறங்கி வந்தாலும் ரப்புதான். இந்த ஈமான்ல முஸ்லிம்கள் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு. இதுல இருந்து கொலாப்ஸ் பண்றதுக்கெல்லாம் என்னென்ன நினைக்கிறாங்க, இது சாத்தியம் அல்ல. இப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அம்லஹும் ஷுரகா வஷரஉ லஹும் மினத்தீன் மா லம் யதலம் பிஹில்லாஹ். இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ் அனுமதிக்காததை அனுமதிக்கக்கூடிய இணையாளர்கள் இவர்களுக்கு இருக்கிறார்களா? அது சாத்தியமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அனுமதிக்கல. அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை தங்களுடைய மனமான போக்கிற்கு இஷ்டத்திற்கு சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் மிக்கவர்கள் யார்? இவர்களுக்கு யார் அப்படி இருக்கிறார்கள்? எங்கிருந்து இவர்களுக்கு இந்த அதிகாரம் கிடைத்தது? இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் அதற்கு பொருள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, வலவுலா கலிமத்துல் ஃபஸ்ல் வகுதிய பைனஹும். அல்லாஹ் ஏற்கனவே சில விஷயங்களை முடிவு செய்து விட்டார். அந்த ஃபஸ்ல் எனும் இறைவனின் அந்த உத்தரவு மட்டும் வந்தவில்லையானால் ஏற்கனவே இந்த வார்த்தை வந்திருக்கு. என்னது? யாரையும் இந்த உலகத்துல உடனுக்குடன் தண்டிப்பது இல்லை, மறுமை வரை தாமதிப்போம். அவன் மௌத்துக்கு பின்னால மௌத்து எப்படி ஆகுதோ அதை பொறுத்து மறுமையெல்லாம் விசாரணை, யார் யாருக்கு என்னவோ அது கொடுக்கப்படும். இப்படி முடிவு செஞ்சிட்டதுனால அல்லாஹ் சொல்றான், இப்படி நம்ம முடிவு செஞ்சிட்டோம். இப்படி மட்டும் முடிவு செய்யவில்லை, ஆனால் இதை போன்ற அக்கிரமக்காரர்களுக்கு உடனுக்குடன் தண்டனை இறங்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில சைத்தான்களுக்கெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, பண்றாங்க, அவ்வளவு நீட்டா இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் ட்ரெஸ், என்ன வசதி வாய்ப்பு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை வரலையே, வராது. ஏன் வராது? அல்லாஹ் சொன்னான், இப்படி ஒரு வார்த்தை முந்தி விட்டது. அப்படி முந்தவில்லையானால், அப்படி நாம் சொல்லவில்லையானால் இவர்கள் செய்கின்ற அட்டூழியங்களுக்கு உடனுக்குடன் தண்டனை வந்திருக்கும். ஆனாலும் இந்த உலகத்தில் இவர்களுக்கு இப்போது தண்டனை வரவில்லையே தவிர இவர்கள் தண்டனை விட்டு தப்பித்தவர்கள் என்று யாரும் கருதுகிறார்கள். நிச்சயமாக அநீதக்காரர்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனை, நோயில் தரும் வேதனை உண்டு, மறுமையில் இவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று எல்லாம் குறிப்பிடுகிறார். எல்லாம் இந்த வசனத்தின் ஊடாக சொல்வது, நம் மோமின்களாய் நமக்கு அல்லாஹ் அல்லாஹ் ரசூலின் உத்தரவுகள் என்னவோ அதை 100% பின்பற்ற வேண்டும். எந்த கட்டத்திலும் அதிலிருந்து முரண்படுவதற்கு, அதை பின்பற்றாமல் விடுவதற்கு அனுமதி இல்லை. பின்பற்றாமல் விடுவதற்கு அனுமதி இல்லை என்றால் புதிய ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு எவருக்கும் எத்தையும் அல்லாஹ் யாரையும் விடமாட்டான். அப்போ மோமின்களான நாம் அல்லாஹ் அல்லாஹ் ரசூலின் உத்தரவை பின்பற்றுவதில் தான் எங்களுடைய வெற்றி இருக்கிறது என்பதும், இதை தவிர்த்து மோமின்களுக்கு வேறு 3வது ஒரு வழியே இல்லை என்பதையும் நாம் உறுதியாக புரிந்து விளங்க வேண்டும் என்பது இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்ற எல்லாம் அல்லாஹ். மேலும் இந்த வசனங்கள் வழியாக எவைகளை நாம் பின்பற்ற வேண்டுமோ
விளங்க வேண்டுமோ அவைகளை விளங்கி பின்பற்றும் செய்து அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவாங்க. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. صدق الله العظيم.